ஐபோன் எப்படி ஃபிளாஷ் பண்ணன்னு சொல்லி பார்த்துனாங்க. அதுல உங்களுக்கு தெளிவு இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்து என்னன்னு சொன்னால் ஐபோன் வந்து இப்போ வந்த போன் கூடுதலா ஐபோன் உங்களோட கடைக்கு வந்திருக்கு. கடை வச்சிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐபோன் வந்து கூடுதலா வார இந்த சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட இஷ்யூன்னு சொன்னா ஐக்ளவுட் லாக் தான் அன்லாக் பண்றது கொண்டு வருவாங்க. இல்லாட்டி இந்த டிசேபிள் போன் இல்லாட்டி அந்த ஐபோன் அன்அவைலபிள் இப்படி இந்த கேசஸ் உங்கள்ட்ட கூடுதலா வந்திருக்கு. இப்போ ஐபோன் அன்அவைலபிள்னு வர கேஸா இருக்கட்டும், அப்படி இல்லைண்டா ஐபோன் டிசேபிள்ன்ற கேஸா இருக்கட்டும், அப்படி இல்லைண்டா பாஸ்வேர்ட் மறந்து வர கேஸா இருக்கட்டும், என்ன ஒரு கேஸ் என்றாலும் கடைசியில அது வந்து நிக்க போற இடம் எங்கண்டா ஐக்ளவுட் லாக்ல வந்து நிக்க போகுது. அப்படித்தானே? வேற என்ன போன் ஃபோல்டு வருது? இப்ப சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட ஃபோல்டு உங்கள்ட்ட ஐபோன் என்ன வருது? கடை வச்சிருக்கிறார்கள். மெயினா ஐக்ளவுட் தான் சேருவாரு. ஓகே, சுத்தி இந்த வளைச்சு எங்க பார்த்தாலும் கடைசியில் ஐக்ளவுட்ல வந்து நிக்கும் அது. ம். அப்படிதான் சாகித் பிரதர், வேற எதுவும் வருதா? ஆமா அப்படிதான் வருது. அடுத்து சில ஃபோன் வருது வந்து என்னன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆஹா. போட்டா ஆப்பிள் ஐடியில பாஸ்வேர்ட் மறந்து மறந்துருக்கும். ஓகே ஓகே ஓகே. நிறைய வருது. ஏற்கனவே இருக்கிற பாஸ்வேர்ட் மறந்த கேஸ் வரும். அடுத்தது வந்து வரும் எப்படின்னா ஃபோன் வந்து ஐக்ளவுட் லாக்ல வரும். அதாவது டிசேபிள்ல வர கேஸ். இல்லாட்டி நீங்க உதாரணமா ஒன்று இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓப்பன் மெனு கேஸ்ன்னு சொல்றேன். அதாவது ஃபோன் ஓப்பன்ல இருக்கும், ஆனா அது உள்ளுக்கு இருக்கிற ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்ட் தெரியா, அந்த கேஸ் வரும் கூடுதலா. அடுத்த கேஸ் வரும் எப்படின்னு சொன்னா போன்ல வந்து போன் ஐபோன் டிசேபிள் ஆயிருக்கு, போன் டிசேபிள்னு காட்டுதுன்னு கொண்டு வருவாங்க. அப்படி ஐபோன் அன்அவைலபிள்னு காட்டுதுன்னு கொண்டு வருவாங்க. இல்லாட்டி போன்ட பாஸ்வேர்ட் மறந்துட்டுன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இல்லாட்டி ஐக்ளவுட் ஹலோ ஸ்கிரீன்ல இருக்கு, ஐக்ளவுட் அன்லாக் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வருவாங்க. இப்படித்தான் உங்கள்கிட்ட கேஸ் வரும். அப்படித்தானே? என்னது? அவசியம். ஆமாம். ஓகே. இது தவிர்த்து வேற கேசஸ் வாரது ஐபோன் சாஃப்ட்வேரை பொறுத்த வரையில குறைவு. இப்ப நீங்க ஐபோன் அன்அவைலபிள் டிசேபிள்னு வந்தா நீங்க அதை வந்து இப்ப ஐபோன் எக்ஸுக்கு கீழே உள்ள போன் சொன்னா அதை செய்யலும். அன்லாக் டூல்ல செய்யலும். அன்லாக் டூல்ல அவசியம். அதை ரீகவர் பண்ணி எல்லாம் செய்யறதுக்குரிய வழி இருக்கு அன்லாக் டூல்ல. இப்ப டிசேபிள் கேசஸ் எல்லாமே செய்யலும். ஆனா இப்ப வந்திருக்கு இப்ப ஐக்ளவுட வந்து நம்ம இந்த ரேம்டிஸ்க் மெத்தட்ல வந்து ஐபோன் எக்ஸ் வரைக்கும் கவரேஜோட கவரேஜ் இல்லாம ரெண்டும் செய்யறதுக்குரிய சிஸ்டம் வந்துருக்கு. புது அப்டேட்ல கொடுத்திருக்கிறாங்க அது அன்லாக் டூல்ல. அப்படி வந்து அன்லாக் டூல்ல சில சில டைமுக்கு டைம் வந்து சில சில அப்டேட் போட்டுட்டே இருப்பாங்க கன்யூஸா. நாங்க அது கொஞ்சம் அந்த டூல் கொஞ்சம் இப்போதைக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில கொஞ்சம் ஒரு சாதாரணமா 160 விதமான கேசஸ் செய்யலும் அன்லாக் டூலை பயன்படுத்தி. எல்லாம் எல்லாத்துலயும் செய்யலா. பட் இருந்தாலும் ஒரு 160 விதமான கேசஸ் அன்லாக் டூலை பொறுத்தவரையில செய்யலாம். அடுத்த விஷயம் என்னன்னா இப்ப இப்ப நான் சொன்ன கேசஸ் வந்தா உதாரணமா இப்போ லேட்டஸ்டான ஃபோன் வந்திருக்கு ஐஃபோன் டிசேபிள் இல்லாட்டி ஐஃபோன் அன்அவைலபிள் வந்திருக்குன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் 3 போட்டு சரி ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுறீங்க. ஃப்ளாஷ் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யும்டா ஹலோ ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். ஹலோ ஸ்க்ரீனில் நிற்கிற ஃபோன் என்ன செய்றீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணி உள்ளுக்கு போகல, கடைசியில் ஆப்பிள் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். இப்போ நீங்கள் கடைசி ஃபைனலாக அதை என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபோனை ஐக்ளவுட் அன்லாக் பண்ணணும். சரியா? அது போன்ல ஏற்கனவே ஆப்பிள் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்குது. அந்த ஆப்பிள் ஐடியும் பாஸ்வேர்டையும் இல்லாமக்கி நீங்க அதை ஒன் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமருக்கு. இப்ப அதே மாதிரி கேஸ் ஒன்று தான் இப்ப என் கையிலையும் இருக்கு. சரியா? இப்ப இந்த போனை எப்படி செய்ய போறோம்ன்றத நாங்க பார்க்க போறோம். நான் இப்ப காட்டுறேன், இந்த போனை ஒன் பண்ணி காட்டுறேன். ஐபோன் அன்லாக், சாரி அந்த ஐபோன் லாக்ல இருக்கிறத காட்டும் அந்த போன். இப்ப நான் தான் காட்டுறேன். இப்ப இத கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
காட்டுதானே? போன் காட்டுதா? சரி. ஆ சரி. தெரியுது தெரியுது. போன் தெளிவா தெரியுதா? வெளிச்சம் சார். கொஞ்சம் வெளிச்சம் போன் இல்லையா? மட்டும் தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. லைட் மட்டும் தெரியுது. ஓகே, ஒரு லைட். கொஞ்சம் இருங்க. லைட் ஓ பண்ணிட்டு வாங்க. இப்ப காட்டுறது உங்களுக்கு இது. இதுல பிரைட்னஸ் குறைக்கவும் மேலாது. ஸ்கிரீன் பிரைட். ஃபிளாஷ் பண்ணி ஹேலோ ஸ்க்ரீன்ல இருக்கிற அப்படித்தானே? ஓ, ஹலோ ஸ்கிரீன்ல இருக்கு. சரியா? நான் வேணுமெண்டா அது போட்டோ பிடிச்சி இது நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். குரூப்ல போட்டு விடுங்க சார். கடைசியா ஃபைனலா வர லொக்ட் காட்டுறதை போட்டு விடுறேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது உங்களுக்கு காட்டும். இதுல என்னன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்றது காட்டும். அதுக்கப்புறம் இதுல கண்ட்ரி என்னன்னு சொல்லி செலக்ட் பண்றது காட்டும். கண்ட்ரி வந்து ஸ்ரீலங்கா கொடுக்குறேன் நான். இதுல ஸ்ரீலங்கா செட்டப் மெனு வழி. அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்குறேன். அது பிறகு இதுல வந்து வைஃபையை கனெக்ட் பண்ண சொல்லுது. வைஃபை பாஸ்வேர்ட் அடிச்சு வைஃபையை கனெக்ட் பண்றேன். ஓகே. இப்ப வந்து இட் மே டேக் ஃபியூ மினிட்ஸ் டு ஆக்டிவேட் யுவர் ஃபோன். ஃபோன் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் எடுக்குமாம்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. கடைசியில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்னன்னு சொன்னால் ஐபோன் லாக் டு ஓனர்னு வந்திருக்கு. நான் இப்ப இந்த போன்ல நான் போட்டோ எடுத்து போட்டுறேன் அதை. குரூப்ல பாருங்க, குரூப்புக்கு வந்திருக்கும் ஒரு இமேஜ் உண்டு. ஐபோன் லாக் டு ஓனர்னு காட்டுது. விளங்குதா? சரி. ஐபோன் லாக் டு ஓனர்னு காட்டுது. இந்த போன் வந்து இப்படித்தான் வரும். மைக்ரோட் லாக் இருக்கிற போன் நீ கடைசியில வைஃபை எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு போறோம். கடைசியில இது வரும். முன்னுக்கும் இப்படி இந்த ஹேலோ ஸ்கிரீன் வந்து வந்து வரும். முதலாவது கிட்ட எடுத்தா விளங்குதுன்னு நினைக்கிறேன். விளங்குதானே? ஹலோ ஸ்கிரீன். ஆமா. சரி. ஹலோ ஸ்கிரீனுக்கு பிறகு இதை நீங்க பாஸ் பண்ணி போனீங்கன்னா இதுக்கு பிறகு இதுல லாங்குவேஜ் செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். சரியா? இதுல லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அடுத்ததா வந்து செலக்ட் யுவர் கண்ட்ரி இன்று வரும். கண்ட்ரியை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ஓகே, கண்ட்ரியை செலக்ட் பண்ணீங்கன்னா இதுல அந்த குயிக்
இதா கேட்கிறேன். தெரியுதானே? ஓகே, இந்த ஸ்கிரீன் ரெண்டு டபுள் சைட்ல தெளிவா காட்டுதானே உங்களுக்கு? ஓ சார். டெஸ்க்டாப்பும் இதுவும் வேற வேறையா காட்டுது. ஓகே, இப்போ இதுல வந்து செட்டப் மெனுவலின்னு வருது. நீங்க அதை செட்டப் மெனுவலின்றது கொடுத்தோன்னே அது பிறகு லாங்குவேஜ் செலக்ட் பண்றது காட்டும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணது பிறகு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது பிறகு ஆக்டிவேட் பண்றது காட்டும். இதுல வந்துட்டு பாருங்க, ஆக்டிவேட் பண்றது காட்டும். அது பிறகு இப்படி ஐபோன் லாக் டு ஓனர்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். சரியா? இப்ப இதுக்கு அங்கால ஆப்பிள் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்கு அங்கால நீங்க போக முடியும். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேல நீங்க போக இயலாது. இப்ப நாங்க இந்த போனை எப்படி நாங்க அன்லாக் பண்றதை நாங்க இப்ப பார்க்க போறோம். இந்த போனை எப்படி அன்லாக் பண்றதை நாங்க பார்க்க போறோம். சரியா? Okay. இந்த போன் அன்லாக் பண்றதாக இருந்தால் இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. நாங்க இன்றைக்கு பார்க்க போற டூல் என்னன்னா ஐ ரிமூவல் ப்ரோன்ற ஒரு டூலை பயன்படுத்தி தான் நாங்க இன்றைக்கு செய்ய போறோம். நீங்க முதலாவது கூகுளுக்கு போய் கூகுள்ல ஐ ரிமூவல் ப்ரோன்னு சர்ச் பண்ணுங்க. கூகுள் ஐ ரிமூவல் ப்ரோன்னு சர்ச் பண்ணுங்க. ஐ ரிமூவல் ப்ரோன்னு சர்ச் பண்ணீங்கன்னா முதலாவதே வரும் சர்ச் ரிசல்ட்ஸ் ஐ ரிமூவல் ப்ரோ ஹோம் வரும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ரெண்டு சாஃப்ட்வேர் இருக்கு. ஒன்று ஐ ரிமூவல் ப்ரோ ஐபோன் எக்ஸுக்கு கீழே வேலை செய்யறது டிவைசஸுக்கு உரியது, அதாவது அது மேல இருக்கும். அடுத்தது ஐ ரிமூவல் ப்ரோ பிரீமியம்ன்ற சாஃப்ட்வேர் என்னன்னா, அதாவது ஐபோன் எக்ஸுக்கு மேற்பட்ட போன்ல நீங்க செய்யறதா இருந்தா ஐ ரிமூவல் ப்ரோ பிரீமியம்ல செய்யணும். ஐ ரிமூவல் ப்ரோல நீங்க அதாவது சும்மா சாதாரண நார்மலான ஐபோன் ப்ரோன்னு சொல்ற வெர்ஷன் 6.61ல செய்யறதா இருந்தா அது ஐபோன் எக்ஸுக்கு கீழ்பட்ட போன்கள் செய்யலாம். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இதுல ஐ ரிமூவல் ப்ரோன்ற இதை டவுன்லோடு கொடுக்குறீங்க. நான் ஐபோன் 7 Plus தானே செய்ய போறோம். ஐபோன் எக்ஸுக்கு கீழ்பட்ட போன், அந்த போனுக்கு நாங்க ஐ ரிமூவல் ப்ரோவை தான் டவுன்லோட் பண்ணோம். கிளிக் பண்ணீங்கன்னா megadet.nzல வந்து உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் தருவாங்க. ஃபைல் டவுன். சார் இப்போ ஐரிமல் ப்ரோல செய்யலாமா சார்? விலங்கல்ல இப்போ ஐரிமல் செய்யலாம். ஐ ரிமூவல் ப்ரோன்னா நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் பண்ண போன் சப்போர்ட் பண்ற அந்த வெர்ஷனும் சப்போர்ட்டட் வெர்ஷன் தான் செய்யலும். புது அப்டேட்டுக்கு புது சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணாது. புதுசா வந்திருக்கிறது செய்யலாம். ஐபோன் 18.1 அதெல்லாம் செய்யல. செய்யலாமா மத்தது செய்யலாம். போன்கள்? பழச